சைனீஸ் காலர் மாதிரி அப்படியே ஃபுல்லா வந்து கட்டு மெயினான்ற மாதிரி ஒரே மஞ்சள் கலர்ல வந்து கலர் மட்டும் இல்லைங்க, இதோட ஃபிட்டிங்கா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி கொஞ்சம் ஃபேட் இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, ஃபேட் பாத்தீங்கன்னா ரொம்ப எலகண்டா இருக்கும். ஸ்டட் கலர் பட் நேவி ப்ளூல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்னைக்கு நம்ம மீஷோல இருந்து 3 பீஸ் குர்த்தி செட்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவ் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா ஆப்ஸ்லையுமே வந்து நமக்கு பயங்கரமாக வந்து ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, ஃபெஸ்டிவ் சேல்னு சொல்லிட்டு. ஸோ மீஷோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 70% வரைக்கும் ஆஃப் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு வரைக்குமே இருக்கும். ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா இந்த சேல் அப்போ வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு லைட் கலர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மைல்டு க்ரீன் கலர். இதில் ஹைலைட்டே இதோட டாப் தான். ஸோ இது வந்து நமக்கு சைனீஸ் காலர் மாதிரி அப்படியே ஃபுல்லாக வந்து வந்திருக்கும், ஹை நெக் காலர் மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ்டு. ஸோ உங்களோட ஆக்சுவல் சைஸை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள லைனிங் எதுவுமே இருக்காது, இது காட்டன் மெட்டீரியல் தான். பட் நமக்கு சின்ஸ் வந்து அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் தெரியாது, ரொம்ப மைல்டு டிரான்ஸ்பரண்ட் இருக்க தான் செய்யுது. பட் ரொம்பலாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது நீங்கள் நினைக்கிற மாதிரி. வேணால் ஒரு தடவை கை வச்சு காமிக்கலாமா? ஸோ இந்த அளவு தான் இருக்கும். ஆக்சுவலாக வீடியோவில் பார்த்தா ஒன்றுமே தெரியல, நேரில் பார்க்கும்போது லைட்டாக நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதோட ஹைலைட்டே இதோட டாப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஏன் சொல்கிறேன்னா இது ஃபுல்லாக உங்களுக்கு க்ரீனாக இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் வந்து பெரிய பெரிய லீஃப் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லீஃப் அவுட்லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் சரியில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செமி பார்ட்டி வேர் கூட சொல்லலாம், ஈவன் ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் கூட போட்டுகிட்டு போகலாம். அஃப்கோர்ஸ் நம்ம ஆஃபீஸ் காலேஜ் இதுக்கு எல்லாமே போட்டுட்டு போகலாம். பட் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் கூட போட்டுட்டு போகலாம். ரொம்ப லைட் கலருன்றதுனால நம்ம நல்லாவே பளிச்சுன்னு தெரியும் ஃபோட்டோஸில். இதுதான் வந்து அதோட துப்பட்டா. ஸோ உங்களுக்கு துப்பட்டாலையுமே ஃபுல்லாக க்ரீன், ஒயிட், எல்லோன்னு சொல்லி எல்லா கலருமே மிக்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளெயினாக இருக்கும், நல்லா எலாஸ்டிகேட்டட் தான், ஃபுல் ப்ளெயின். அது மட்டும் கிடையாது, this pant has pocket. ஸோ மொபைல் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்பாகவும் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குர்த்தி நம்பர் 1. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் காட்டு மெயினான்ற மாதிரி ஒரே மஞ்சள் கலரில் வந்து இருக்கும். ஸோ தீபாவளிக்கெலாம் வந்து நம்ம கலர்ஃபுல்லாக வந்து வியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா டப்புனு இதை வந்து சூஸ் பண்ணிடலாம். இது வந்து நல்ல ஒரு பிரைட் எல்லோ. இதில் வந்து உங்களுக்கு இங்கே எம்ப்ராய்டரி ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க, பேட்ச் ஒர்க் மாதிரி. ஸோ கோல்டன், ரெட்டு, ஒயிட்டு எல்லாமே மிக்ஸ்டான மாதிரி இருக்கும். டாப் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ப்ளைனாக தான் இருக்கும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் வந்து நம்ம கரெக்டாக இருக்குது. உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் அதுவே வந்து ஆர்டர் பண்ணலாம். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 வரைக்கும் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்லீவ் கிட்டேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமோசா மாதிரி கோல்டன் கலரில் வந்து வச்சுருக்காங்க, லேஸ் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அதோட டாப். நல்லா பிரைட்டாக இருக்குல்ல, இது எடுத்துகிட்டு இப்படி வச்சா பாருங்களேன், என் ஃபேஸ்லேயே அந்த இந்த கோல்டன் ஷேட் வந்து அடிக்குது, அந்த எல்லோ பிரைட்டை தெரியுதா? இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பிளெயின் பேண்ட்டு. பட் எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அந்த சமோசா ஒர்க் வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க அட்டாச்சு. பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா எலாஸ்டிகேட்டட் தான். ஸோ நம்ம குண்டா இருந்தாலும் சரி, கொஞ்சம் தொப்பை இருந்தாலும் சரி, அது நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷால் வந்து ஆர்கான்ஸாவில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு டாப் பொறுத்த வரைக்கும் காட்டன் மிக்ஸ்டு. ஸோ ஷால் வந்து சம்மர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, பட் அழகாகவும் இருக்கும். ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃப்ளோரல் பிரிண்ட் வந்து போட்டிருப்பாங்க. எட்ஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாசல் ஒர்க்கும் இருக்கும். இது வந்து அந்த கோல்டன் கலர் உள்ளே வச்சுட்டு இது வந்து நம்ம மேலே வைக்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வியர் பண்ணும்போது அந்த சுடிதார் வந்து எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து இப்படி போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ் வாங்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த பிங்க் கலர் வந்து சென்டரில் கொண்டு வந்துட்டோம்னா இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும், இன்கேஸ் நீங்கள் இப்படி வந்து ஷால் வியர் பண்ண போகிறீங்கன்னா. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னோட ஃபேவரட்னோட சொல்லலாம். இதோட கலர் மட்டும் இல்லைங்க, இதோட ஃபிட்டிங்காக இருக்கட்டும், இதோட மெட்டீரியலாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு.
நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரில் ஹை நெக், ஃபுல்லாக க்ளோஸ்டு நெக் தான். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்த்தோன்னா இது மிரரா அப்படின்னு கூட நினைப்பாங்க. பட் மிரர் ஒர்க் கிடையாது, இது ஃபுல்லாமே கிளாத்து தான். ஸோ பயங்கரமாக இருக்குல்ல இந்த டிசைன் பார்க்கும்போது. நல்லா இருக்கு பாருங்கள், வீடியோலேயே பார்க்கும்போது நல்லா ப்ரைட்டாக வந்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலரில் இருக்கும். நல்லா ஒரு வைப்ரண்ட்டான கலர் கூட சொல்லலாம். ரெட்டு, பிங்க்கு, க்ரீனு, ஒயிட்டு, ஐ மீன் ஒயிட் மீன்ஸ் ஹாஃப் ஒயிட். ஸோ எல்லாமே வந்து மிக்ஸ்டாக இருக்குது. ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு ஃப்ளோரல் டிசைன் போட்டு அழகாக இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல வேறு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக இங்கே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த பேட்டர்ன் வந்து இருக்கும். இது முடியுதில் இந்த இடத்துல வந்து இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3/4 ஸ்லீவ் தான். இது பிளாக் வந்து ஆல்ரெடி நமக்கு ஃபுல்லி க்ளோஸ். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இங்கே நெக் வந்து இப்படி தான் வரனால ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். நம்ம காலர் வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இதோட ஷால் சூப்பராக இருக்கும். ஸோ ரெட்டப்பெட்டா பார்டர் மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஒரு பார்டர் இருக்கா, அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு பார்டர் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறச்ச, நேரில் பார்க்கும்போது சொல்கிறேன். ஸோ நமக்கு டாப்பில் கொடுத்துருக்க அதே பிரிண்ட் வந்து நமக்கு துப்பட்டாலையும் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப லைட் வெயிட்டட். பாருங்கள் ஃபேன் காற்றுக்கு என்ன ஆட்டம் ஆடுதுன்ட்டு, அழகாக இருக்குல்ல. இது செமையாக இருந்துச்சு. இதோட பேண்ட்டுமே வந்து நல்ல ஒரு ஒயிட் பேண்ட். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு, பென்சில் பேண்ட்டு அந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் தானே இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் பேண்ட் பாருங்கள். இந்த பெலாசோ பேண்ட்லாம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நல்லா பெருசாக இருக்குது நமக்கு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹைட்டுக்கு வந்து இவ்வளோ தூரம் குர்த்தியே வந்துடும். ஸோ கொஞ்சம் தூரம் தான் வந்து பேண்ட்டு தெரியும். பட் இந்த பேண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் டாப் வந்து குட்டியாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேண்ட்டோட டிசைனும் தெரியும்ல, செமையாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் ஒன், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரண்ட்டான பிங்க் கலர். ஆனால் இதோட ஃபிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கொஞ்சம் ஃபேட் இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, ஃபேட்டு அது வந்து நல்லா ஒரு மாதிரி பிதுக்கிட்டு வந்து இருக்குது. இது வந்து நமக்கு சைட் ஸ்லிட்டர்னால இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி பிதுங்கிக்கிட்டு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ட்ரெஸ் வந்து ஆர்டர் போகிறீங்கன்னா உங்களோட சைஸ் வந்து எல்னா நீங்கள் வந்து எக்ஸல் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். என்னோடய சைஸ் எல் தான், நான் 40 தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிட்ருக்கு. ஒரு மாதிரி ஃபிட்டிங் இருக்குது, ஆக்வர்டாக வந்து இருக்குது. நம்ம துப்பட்டா போட்டு அதை மேட்ச் பண்ணி மறைச்சிக்கலாம். ஆனால் எதுக்கு அப்படி பண்ணணும்? நம்ம ஒரு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவே வந்து ஆர்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு வேணால் தக்கு கூட பிடிச்சிக்கலாம். எப்பவுமே பெருசாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, நம்ம தக்கு பிடிச்சிக்கலாம். சின்னதாக இருந்தால் தான் பத்தாது. இது வந்து நமக்கு அழகாக இருக்கும். இந்த பேட்ச் ஒர்க் வந்து நெக் கிட்ட பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து நல்ல ஒரு வைப்ரண்ட் கலர்னால ஃபெஸ்டிவ்லாம் நம்ம தாராளமாக வந்து வேர் பண்ணிக்கலாம். கோல்டனு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மிரர் ஒர்க் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் மிரரே, அட்டை மிரர் கிடையாது, ஒரிஜினல் மிரர். பாந்தினி பிரிண்ட். ஸோ பேக்குமே யூ தான், ஃப்ரண்ட்டுமே வந்து யூ தான். இந்த ஸ்லீவ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக வந்து சில்வர் கலரில் லேஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. 1 2 3 4 இருக்குது. அதே மாதிரி வழக்கம் போல் நமக்கு வந்து இந்த சமோசாவை கொண்டு வந்து போட்டாங்க. இந்த சமோசா பேட்டர்ன் கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில் கிடச்சான். அடப்பாவி ஏன்டா கண்டுபிடிச்சி இருக்குது, எல்லா ட்ரெஸ்ஸும் அது வைக்கிறாங்கடான்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்பேன்ப்பா நான் பார்த்தேன்னா. இதோட பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டடு, ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்குது. ஒயிட் கலர் வேறு. என் கை உள்ளே வச்சாலே தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுதா? ஸோ இந்த ட்ரெஸ் நம்ம இன்கேஸ் ஆர்டர் பண்ணோன்னா நீங்கள் வந்து இந்த பேண்ட்டு போடுறதுக்கு பதிலாக நீங்கள் லெக்கின்ஸ் வந்து போட்டுக்கலாம். லெக்கின்ஸ் வந்து இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. எனவே நம்ம குர்த்தி போடும்போது கால் அந்தளவுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. இது எனக்கு வந்து இதில் பிடிச்சது வந்து இதோட ஷால் தான். பயங்கரமாக இருக்கும். இதோட டை வந்து பாருங்களேன் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. இதெல்லாம் இப்படி போட்டுட்டு அழகாக வந்து போஸ் கொடுக்கலாம். சூப்பராக இருக்குது இந்த கலரை பொறுத்த வரைக்கும். இந்த கலர் காம்பினேஷனுமே அழகாக தான் இருக்கும். ஸோ ஒயிட்டு நல்லா ஹைலைட்டடாக தெரிகிற மாதிரி, நமக்கு பிங்க் கலர் இருந்தாலும் நமக்கு ஒயிட் தான் பயங்கர ஹைலைட்டடாக தெரியும். நல்லாயிருக்கும். இது வேறு பாந்தினி பிரிண்ட் வேறு டாப்பாக. ஸோ அதுக்கு வந்து போடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். அந்த டாப் தான் கொஞ்சம் டைட் ஃபிட் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஒரு சைஸ் வந்து எக்ஸ்ட்ராவே ஆர்டர் பண்ணுங்கள். எம்னா எல் ஆர்டர் பண்ணுங்கள். சப்போஸ் எல்லுனா எக்ஸ்எல் ஆர்டர் பண்ணுங்கள். 5th ஒன், இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் கலர். அவ்வளோ ரோஸ் மில்க் கலர் கூட சொல்லலாம். நல்ல ஒரு பேபி பிங்க் கலர். இதோட பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளெயின். கீழே எட்ஜஸில் மட்டும் உங்களுக்கு லைட்டாக இந்த மாதிரி லேஸ் ஒர்க் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க, பேட்ச் ஒர்க் மாதிரி. ஸோ அங்கங்கே த்ரெட் இருக்கிற நம்ம கட் பண்ணிக்கலாம், அது மேட்டர் கிடையாது.
இதுவுமே வந்து நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல் தான். இதோட டாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். டன்டடாய். இதோட ஃபிட்டிங்லாம் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இதுலேயுமே உள்ளே வந்து நமக்கு லைனிங் கிடையாது. ஸோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. நெக்கிட்ட மட்டும் லைட்டாக வந்து லைனிங் கொடுத்துருப்பாங்க. இதோ இந்த மாதிரி. இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் தான். நல்ல ஒரு சில்வர் கலரில் பயங்கரமாக இருக்குது. நெக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்குமே நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்ட் நெக் போர்ஷன் வந்து இருக்குது. ஸ்லீவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லேஸ் ஒர்க் மாதிரி வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டு, இதுதான் பேக். ஸ்லீவ் வந்து ஆஸ் யூஷுவல் 3/4 ஸ்லீவ் தான். எனக்கு இதில் பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். பயங்கரமாக இருக்குது டிசைன் பார்க்கும்போது. ரொம்ப சட்டில்டாக அழகாக எலகண்ட்டாகவும் இருக்குது. எல்லாமே மிஷின் எம்ப்ராய்ட்ரி. இதோட துப்பட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு லைட்டாக செம்ம லைட்டாக. அது மட்டும் இல்லை நமக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது. என் மூஞ்சே தெரியுதுல. இதுலேயுமே நமக்கு எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேஸ் மார்க் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. 4 எட்ஜ்லேயுமே வந்து இருக்குது. ஃபைனல் ஒன். ஸோ ஃபைனல் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நல்ல ஒரு மஸ்டர்ட் கலர். பட் நேவி ப்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பிரிண்ட் வந்துருக்கும். ஸோ இந்த பிரிண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் இருக்கிறது எல்லாமே நமக்கு நேவி ப்ளூவில் இருக்கும். இதுவுமே வந்து நமக்கு ஃபுல்லி க்ளோஸ்டு அந்த ஹை நெக் பேட்டர்ன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ்ட்ராவாக இந்த லேஸ் ஒர்க் வேறு வச்சுருப்பாங்க அந்த கழுத்துக்கிட்ட. நம்ம அந்த ப்ளூ கலர் பார்க்கும்போது அதில் வந்து நமக்கு மிரர் மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து வச்சுருந்தாங்கல்ல, ட்ரெஸ்லேயே அந்த பேட்டர்ன் வந்து மிரர் மாதிரி இருக்கும்ல பார்க்குறதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேஸ் மாதிரி கோல்டன் கலரில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி வச்சு அழகாக வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டில் இருக்கும்ல, ஸோ அதே பேட்ச் தான் இங்கே வந்து கொண்டு வச்சுருக்காங்க. கஸ்டமைஸ்டு பீஸ். இதுவுமே காட்டன் மெட்டீரியல் தான். ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்காது உங்களுக்கு. அது மட்டும் இல்லை உள்ள லைனிங்கும் இல்லை. அதனால ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுன்னு சொன்னேன். ஸோ இதுதான் நமக்கு பேண்ட். இதுவுமே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி கொஞ்சம் ஒய்டு. அந்த ப்ளூ அளவுக்கு ஃபுல்லாக ஒயிட் கிடையாது, பட் செமி ஒயிட் பேண்ட். சுடிதார் பேண்ட் அளவுக்கு நமக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து இருக்கும். இதோட துப்பட்டாவும் செம்மையாக இருக்கும் பாருங்கள். பேண்ட்டில் இருக்க அந்த பேட்டர்னும் வந்திருக்கும், டாப்பில் இருக்க அந்த பேட்டர்னும் வந்திருக்கும். ஸோ இங்கே மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப்பில் இருக்க பேட்டர்ன், சென்டரில் இருக்கிறது வந்து அந்த பேண்ட்டோட பேட்டர்ன், திருப்பி இந்த எட்ஜில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டாப்போட பேட்டர்ன். நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த 6 ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீஷோலேருந்து வேறு என்ன ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கி ரிவ்யூ போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம அந்த வீடியோவுமே பார்க்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Snap Aunty. Bye bye. Take care.